2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் அவரது மனதில் பட்ட காயத்தின் வெளிப்பாடுதான் அந்த கருத்து என்றும் அவரது சிந்தனை அரசியல் வெளிப்பாடு அல்ல, நீண்டகால கோபம் வருத்தத்தை வெளிக்காட்டியிருப்பதாகவும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அவர் சரியாதான் சொல்லியிருக்காரு. மனசுல பட்டதை, அவர் மனதில் பட்ட காயங்கள், அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அப்பொழுதும் அவர் நடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய படம் வெளிவருகின்ற பொழுது எந்தவித சிரமமும் இல்லாமல் படம் வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நடிகர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு படத்தை நடித்து வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார், யாரையெல்லாம் போய் பார்த்தார், அந்த படத்தை விநியோகம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அதற்கு அவருடைய மனம் புண்பட்டிருக்கிறது, வேதனைப்பட்டிருக்கிறது. தான் செய்கின்ற தொழில் கூட இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கிறார்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் என்று வெதும்பியதன் காரணமாக அந்த நிலைப்பாட்டிலே மேடையிலே அவர் அதை சொல்லியிருக்கிறார். அவருடைய சிந்தனை அரசியல் வெளிப்பாடு அல்ல. அவர் நீண்ட காலமாக மனதிலே இருக்கின்ற வருத்தத்தை, கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் கலை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தவில் இசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இயல் இசை நாடக மன்ற உறுப்பினர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.